ஹாய், வெல்கம் டு லேர்னிஃபை தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா HTML பற்றி. HTMLோட கான்செப்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதை எதுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். HTML எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் வெப் ஆப் டெவலப்மெண்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா HTML ரொம்பவே ஒரு பேசிக்கான விஷயம். HTML தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது வெப் டெவலப்மெண்ட்டில். அண்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நிறையா பேர் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வரல, ப்ரோக்ராமிங் எனக்கு சுத்தமாக வரல, HTMLலாம் பார்க்க ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வெப் டெவலப்மெண்ட் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்காக வெப் டெவலப்மெண்ட் தயவு செஞ்சு வராதிங்க. ஏன்னா வெப் டெவலப்மெண்ட்டில் நிறையா டைப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் AngularJS, React.js, Node.js இந்த மாதிரி பல டைப் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால எனக்கு கோடிங் வரல அப்படிங்கிறதுக்காக என்றைக்குமே வெப் டெவலப்மெண்ட் சூஸ் பண்ணாதீங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் வெப் டெவலப்மெண்ட் படிங்க. இந்த வீடியோ மோஸ்ட்லி தியரிட்டிக்கலாக தான் இருக்க போது, எந்த வித பெரிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸும் இருக்காது. ஓகே, இப்போ HTMLனால் என்னன்னு பார்க்கலாம். HTMLனால் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது எல்லாருக்குமே தெரியும். பேசிக்காக HTML எங்கே யூஸ் பண்ணுவாங்க? HTMLனால் வெப்சைட் டெவலப்பர்ஸ் அண்ட் வெப் ஆப் டெவலப்பர்ஸால் யூஸ் பண்ணப்படுறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் Amazon.in, Flipkart.in, YouTube.com இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரௌசர்ஸில் அதிகமாக ப்ரௌஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் எடுத்துக்காங்க. அதில் சர்ச் பார் டாப்பில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த வெப் டெவலப்பர்ஸ் அவங்க முடிவு பண்ணது. வீடியோ டாப்பில் தான் ஓடணும், அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு கீழே இருக்கணும், அதுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது அந்த வெப் டெவலப்பர்ஸ். அது எங்கே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்காக எழுதுகிற கோட் பேர் தான் HTML, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஆனால் இந்த HTML மட்டுமே வச்சு ஒரு வெப்சைட்டோ இல்லை வெப் ஆப்போ டெவலப் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இதுக்கு கண்டிப்பாக CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் நாலேஜ் ரொம்பவே முக்கியம். CSS அப்படிங்கிறது ஸ்டைலிங்ஸ்க்கு, அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது டேட்டா பேக்கெண்ட்லேருந்து ஃப்ரண்ட் எண்ட் கொண்டு வரது, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்ட் கொண்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட். ஒரு சில நேரத்தில் நம்ம டிசைனிங்ஸ்க்காகவும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது இப்போ தேவையில்லாத விஷயம். நம்ம ஃபஸ்ட்டு HTML பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்ம ப்ரௌசர்ஸ்க்கு HTML மூலியமாக தான் இந்த வெப் டெவலப்பர்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆனால் ப்ரௌசர்ஸ்க்கு வெறும் HTML-ஆக மட்டும்தான் அந்த வெப்சைட் ரெண்டர் ஆகுமா அப்படின்னு கேட்டோன்னா HTML மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு ப்ரௌசரால் எதெல்லாம் ரெண்டர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டோன்னா XML, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், ICO, MP3, MP4 அப்படிங்கிற எல்லா டைப் ஆஃப் ஃபைல்ஸையும் ஒரு நல்ல வெப் ப்ரௌசரால் ரெண்டர் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாமே ரெண்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெவி வெயிட்டான விஷயம். இதில் இருக்கிறதுலே ரொம்ப லைட்டஸ்ட் வெர்ஷன் எது அப்படின்னா HTML. அதனால தான் எல்லா வெப்சைட்டுமே HTML-ஆக ஆட்டோமேட்டிக்காக ரெண்டர் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரௌசர்ஸை. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம HTML படிக்கிறோம் அப்படிங்கிறது. பேசிக்காக சொல்ல போனால் HTML அப்படிங்கிறது ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் அ வெப்சைட். நம்ம சேனலில் HTML அப்படின்னு ஒரு தனி பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ண போகிறோம். வெப் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக போட போகிறோம். அதில் ஒன்று தான் இந்த HTML. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன்ட்.